Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விடுதலை பார்ட் 2 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பார்ட் 2க்கான சாபக்கேட்ல இந்த மூவியை மாட்டிக்கிச்சுன்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையிங்கா சூப்பரான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டரான மூவியா வெற்றிமாறனாலே கொடுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா படத்துல திணறி இருக்காரு. 8 நிமிஷத்துக்கு மேல இந்த படத்துல நிறைய போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணாலுமே பயங்கர டிராகிங்காவும் ஸ்லோவாவும் இருந்துச்சுங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் வரைக்கும் எல்லாருமே சூர்யா அண்ட் விஜய் சேதுபதியோட ஃபேஸ் ஆஃப்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஐடியாலஜினால இவருக்கு என்ன ஆக போகுதுங்கிற கதையை காமிக்கிறங்கிற பேர்ல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. ஹாலிவுட்ல ஒரு கேரக்டர் ஃபேமஸ் ஆச்சுன்னா அந்த கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து ஸ்பின் ஆஃபா ஸ்டாண்ட் அலோன் படமா பண்ணி கல்லா கட்டுவாங்க. அதே மெத்தட் தான் இங்கேயுமே யூஸ் பண்ணி விஜய் சேதுபதியோட வாதியார் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமா பேசப்பட்ட ஒரே காரணத்தினால செகண்ட் ஹாஃப்ல வாதியார் யாரு, என்ன பண்ணாரு, அவரோட குரு யாரு, அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணி கத்துக்கிட்டாருங்கிறத வாழ்க்கை பாடமா எடுத்து உங்களுக்கு படமா கன்வெர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சூரிக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவுல ஒரு கிளாஷ் ஆச்சும் ஏற்படுத்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் நீங்களுமே பர்சனலா ஃபீல் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கருப்பனை வச்சு கென் கருணாஸ் பண்ணக்கூடிய சம்பவம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல நம்ம சூரி அம்மாக்கு கடிதம் எழுதுற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒரு சில விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டே கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. பார்ட் 3க்கு லீட் கொடுக்கலனாலும் ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸா தான் விட்டுட்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாதியார் யாரு, என்ன பண்ணாருங்கிற பிளாஷ்பேக் ரொமான்டிக்கல் டிராமா கூட அவர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸையும் ஆக்ஷன் டிராமாவா கன்வெர்ட் பண்ணி நீட்டா காமிச்சிருந்தாங்க. கம்யூனிசம்னா என்ன, பாலிடிக்ஸ், கவர்மெண்ட், பதவி, புரட்சி, ரெவல்யூஷன் சொல்லி நக்சலைட் டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. லைட்டா தெலுங்குல நம்ம ராணா அண்ட் சாய் பல்லவி சேர்ந்து நடிச்ச ஒரு நக்சலைட் டாக்குமெண்ட்ரி டிராமா மாதிரி ஒரு மூவி இருக்கும். அதையுமே இங்க உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் மெயின் ஸ்டோரி பிளாட்குள்ள போயிருந்தாலும் கண்டென்ட்டை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. கதையும் கருத்தும் மக்களுக்கு கல்வியோட சேர்ந்து புரியணுங்கிறதுக்காகவே பக்கம் பக்கமா வசனம் எழுதி இருந்தாலும் அது எதுவுமே ப்ராப்பரா எமோஷன்ஸோட அழகா கன்வே ஆகல. வயலன்ஸை தாண்டி பாலிடிக்ஸ் வச்சு பேசின டைலாக்குக்காகவே 18+ கொடுத்துருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியுங்க. பாஸ்டும் பிரசன்டையும் வச்சு ஸ்டோரி டெல்லிங்ல மிரட்டி விட்டுருக்காரு. ஸ்கிரீன் பே நேஷன் எக்ஸிகியூஷன் நீட்டா இருந்துச்சு. கிரிப்பிங்கான ஒரு பிரசன்ஸை தான் ஒரு ஹோல்டு பண்ணி இருந்தாலும் படம் பல இடத்துல பயங்கர டிராகிங்காவும் ஸ்லோவாவும் இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால அப்பட்டமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவியோட மெயின் ஸ்டோரி பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி யாரு, அவர் என்ன பண்ணாரு, அவரோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு, இப்போ போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு, கவர்மெண்ட், அரசியல்வாதி, போலீஸ்ன்னு சொல்லி எல்லாருமே பதவியும் பேரையும் காப்பாத்திக்கிறதுக்காக என்ன ஒரு வன்முறையில இறங்குறாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியில மக்களுக்கு எவ்வளவு அநீதி நடக்குதுங்கிறத அழகா சொல்லி பாலிடிக்ஸ் பேசி இருந்தது நீட்டா தான் இருந்துச்சு. கருப்பன், பாலா, கேங்கிற கேரக்டர் எல்லாம் கதையில நிறைய இடத்துல பிளாட் ட்ரிவனா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வழக்கமா வெற்றிமாறன் பேசுற மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனையை தான் எங்கேயுமே ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கதையும் கருத்தும் யாரையுமே தாக்கப்பட்டதில்லை, யாருக்கிட்ட இருந்தும் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது இல்லைன்னு சொன்னாலும் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் தலைவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், மக்கள் டிவின்னு சொல்லி எல்லாருமே போட்டு ஓட்டின விஷயத்தை தான் இவர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. பல வாட்டி பாடம் எடுத்த சப்ஜெக்டுக்கே பாத்தீங்கன்னா பால் ஊத்தி பால்கோவா கிண்டி தான் உங்களுக்கு பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹாஃப் பேக்டு ஆக்ஷன் டிராமா தான் இது. படத்தோட ஐடியாலஜி, ஆக்ஷன், பாலிடிக்ஸ், அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமான்னு சொல்லி உலகத்துல மட்டும் இருக்கக்கூடிய கம்யூனிசம் டைலாக்ஸ் சொல்லி நிறைய விஷயத்தை பிரசென்ட் பண்ணியிருந்தது நோட்டபிளா நீட்டா தான் மூவி பிளேஸ் ஆயிருக்கு. ஒன் லைன் சப் ஸ்டோரிஸ், தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கமர்ஷியலாவும் எந்த எலிமெண்ட்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணாம எந்த ஃபார்மேட்டும் இல்லாம தாட்ஸையும் ஐடியாலஜியை மட்டுமே படமாக்கணும்னு ட்ரை பண்ணதுனால தான் பல இடத்துல சொதப்பிட்டாங்க. வெல் நோன் டைரக்டரான வெற்றிமாறன் அண்ட் பிளாக் பஸ்டர் ஹீரோஸான விஜய் சேதுபதி, சூரியலாம் நடிச்சிருக்கிறதுனாலே ஒரு சாதாரண எபோவ் ஆவரேஜ் மூவியை பிளாக் பஸ்டர் மூவி ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணி புஷ்பா லெவலுக்கு புஷ் பண்ண போறாங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த விடுதலை 2 மூவி நீங்க பாத்தீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.